வச்சு கொண்டு போயிட்டுருக்கேன். பரப்பரன்னு ராக்கெட் மாதிரி பறக்க வேண்டியதான். பார்க்கும்போது ஏதோ ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி உடச்சி விட்ருக்கான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா இதான் வண்டியாகவே இருந்திருக்கு. பார்க்கும்போது ஏதோ ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி உடச்சி விட்ருக்கான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா இதான் வண்டியாகவே இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுட் டெலிவரி வீடியோஸ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கோம். சரிங்களா, ரியாத்தில் ரிமாலுங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கும். ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரியாத் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, சவுதியில் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ எந்த ஏரியாவில் இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு. எனக்கு எக்ஸிட் 9 எக்ஸிட் 10 தெரியல. ஏன்னா இது ரெண்டுமே எனக்கு கவர் ஆகும். எக்ஸிட் 9 கவர் ஆகும், எக்ஸிட் 10 கவர் ஆகும். ஸோ எனக்கு எக்ஸிட் கரெக்ட் தெரியல. நான் ரிமாலில் இருக்கேன். சரிங்களா, ஏன்னா இந்த சைடு இது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் 9, இந்த இதுக்கு பின்னால் ஒன்று இருக்குது, அது எக்ஸிட் 10. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கேன். அதனால என்னால் ப்ராப்பராக நான் எக்ஸிட் 9 இருக்கேன்னா எக்ஸிட் 10 இருக்கேன்னா தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிவ்அவேஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் சேலஞ்ச் வீடியோஸ் போடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஜாப் வேகன்சி கூட அப்பப்போ நம்ம சேனலில் ஏதாவது பெரிய இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் கண்டிப்பாக ஒரு ஜாப் வேகன்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக முந்தி வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற வீடியோஸை தான் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ராவல் வ்ளாக்ஸு, பைக் மெயின்டெனன்ஸு, அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். சரிங்களா, இங்கே வந்த பிறகு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக வீடியோஸ் போடுவோம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க எப்படியாவது, வேறு ஒன்றும் நீங்கள் பண்ணாண்டா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுனாடையில் பெட்ரோல் இல்லை. பக்ரீத்துக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நல்லா வந்துட்டு இருந்துங்க. பக்ரீத்துக்கு அப்புறம் 10 நாள் ஆர்டரே இல்லை. ரொம்ப மோசம். பக்ரீத்துக்கு அப்புறம் ஒரு 5 நாளைக்கு ஆர்டரே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வேறு லெவல், எல்லாமே ரெட் கலரில் தான் காமிச்சிச்சு. வந்தால் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன், உடனே ஆர்டரு. செக்ஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆர்டரு. ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு தான் ஐடியா ஆன்லைன் ஆகும். ஸோ நான் ஃபோட்டோ எடுத்து செக்ஷன்ஸ் வெரிஃபிகேஷன் முடித்த உடனே எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. ஸோ தரோம் இன்றைக்கி வந்து எப்படியும் அடித்து தூக்கிடலாம், நாக் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதம் கடைசி ஆயிடுச்சு. இன்றைக்கி 27, சரிங்களா, 28, இன்னும் 29, 30 தான் இருக்குது. இந்த 2 நாளில் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்ல சேலரி கிடைக்கும். அது ஒன்று தான். இந்த மாதம் நம்மளுக்கு எந்த டார்கெட்டை நம்ம பிளான் போடலை. ஸோ நல்ல சேலரி கிடைச்சா போதும். ஜூலை 1லேருந்து நம்ம வந்து குறைஞ்சது 500 ஆர்டர் அடிக்கணும். இதுதான் நம்மளோட மோட்டிவ். 500 ஆர்டர் அடிக்கணும். நான் 500 ஆர்டர் அடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற யாருக்கா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது பைக் ஆம்பியன்ட் சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த கேரி பேக் ரொம்ப நல்லா சாலிடாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் இதாகாது. நல்லா. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்டாக 3.8 கிலோமீட்ரு போய் கொடுத்துட்டு டக்குன்னு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கி விட்டுறக்கூடாது. ஒரு 20 ஆர்டராவது வளைச்சி எடுத்துடணும். இந்த நைட்டு 12 மணி வரைக்கும் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் ரூமில் போய் தூங்கிடுவேன். அது போதும். அப்புறம் காலையில் 10 மணிக்கு எந்திக்கணும், சாப்பிடணும், எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி 2 மணிக்கு கிளம்பி வரணும். இதுதான் கரெக்டான ஒரு லெவல். அதேமாரி ப்ரோ, ஹங்கரில் எந்த ஜாபுக்கு ஆர்டர்லாம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கிடைக்குங்க. நம்ம அதை எடுக்கிற டைமிங்கு, ரெண்டாவது எடுக்கிற இடம் நம்ம சூஸ் பண்ணுறேன்னா ஜாய்ஸ் ஹங்கரில் பார்த்தீங்கன்னா செக்டார் மாதிரி இருக்கும், செக்ஷன் மாதிரி பிரிக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவை செக்ஷன் பிரித்து வச்சுருப்பான்லே. அந்த செக்ஷனில் போயிட்டு நீங்கள் எடுக்கிற செக்ஷனை பொறுத்து தான் ஆர்டர் வருது வராதது எல்லாமே. ஸோ நீங்கள் நல்ல செக்ஷன், இப்போ யாஸ்மினா, அல் மால்கா, அல் ரபே,
அப்புறம் சுலைமானியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பீக் ஹவர்ஸ். எப்படி சொல்ல, நல்ல ஒரு ரிச்சான ஆட்களும் ஆர்டர் பண்ணுற ஆட்கள் அதிக பேர் இருக்கிற இடம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா டக்கு டக்குன்னு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். சில பேரில் சுலைமானியாவில் போயிட்டு 30 ஆர்டர்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆர்டர் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லபடியாக ஆர்டர் கிடைக்கும். டிப்ஸ் வந்து மேபி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடந்தது வச்சு சொல்லணும்னா, ஃபாரினர்ஸ், அமெரிக்கன்ஸ், ரஷ்யன்ஸ், பிலிப்பைன்ஸ், ஸோ இந்த கண்ட்ரியில் உள்ள இங்கே வந்து வேலைக்கு வந்திருப்பாங்கல்ல, மோஸ்ட்லி அவங்க டிப்ஸ் கொடுத்துருவாங்க. ஆன்லைன்லேயும் கொடுத்துருவாங்க, ஆன்லைனில் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? ஆஃப்லைன்ஸில் யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க வந்து நம்ம எங்கேயா பொருள் கொடுக்க போகும்போது அவங்க கையில் வச்சுருந்தாங்கன்னா டக்கு நம்மளுக்கு தந்துடுவாங்க. அந்த மாதிரி அரேபியன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டுலேயே கம்பேரிசன் பண்ணால் ஆன்லைனில் வர அமௌண்ட் கொஞ்சம் அதிகம். சரிங்களா? ஆஃப்லைன்ஸை விட ஆன்லைனில் கொஞ்சம் அமௌண்ட் அதிகம். ஏன்னா ஆஃப்லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆன்லைன்ஸில் நிறையா இருக்குங்கிறனால அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. என்னடா பண்ணுற, போடா போ. 2.5 கிலோமீட்ரு. இந்த மையத்துக்கு தான் நீ இப்படி வந்தியா? முட்டாப்பையில. ஸோ வெயில இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. மணி 2 ஆயிடுச்சு. வெயிலும் கொஞ்சம் பரவாயில்ல. மொதல் ஆர்டர் இப்போ தான் எடுத்திருக்கோம். நேற்றுலாம் ஒரு 2 மணிக்குள்ள 2 ஆர்டர் எடுத்தேன். ஏன்னா நேற்று கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். 12 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்பிட்டேன். 1 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 3 ஆர்டர் பண்ணிட்டேன். இன்றைக்கி மொதல் ஆர்டர் எடுத்துருக்கேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி பண்ணிடலாம், தட்டி தூக்கலாம். சும்மா ஒரு கணக்கு வைப்போம், இன்றைக்கி 20 ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வைப்போம். பண்ண முடியுதா இல்லையான்னு பார்ப்போம். கொடுத்தாச்சு. இது உள்ள ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம ஒரு ப்ரைவேட் ஏரியா தான். உள்ள மோஸ்ட்லி பைக்ஸ் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே உள்ளவங்க பைக்கில் போகலாம், நம்ம பைக்கில் போக முடியாது. செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. கேட் 1, கேட் 2, கேட் 3ன்னு உள்ளே நிறையா இருக்கும். அதில் கேட் 1 தாண்டி உள்ளே விட்டுலாம் பார்க்கிங். அதுக்கப்புறம் உள்ளே பைக் கொண்டு போக முடியாது. உள்ளே ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஏதோ ரொம்ப நல்ல ஃபேமிலின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? அந்த ஃபேமிலி அந்த ஒரு குட்டி பையனை வெளியே அனுப்பிவிட்ருக்காங்க. ரொம்ப தூரத்துலேருந்து அவன் வெயிலில் அவன் நடந்து வந்திருக்கான். இங்கே வரைக்கும் நடந்து வந்து நான் எனக்கு டவுட்டு இருக்காதோ அப்படின்னு நினச்சிக்கல. கடைசி 4 நம்பர் கேட்டேன், ஃபோன் நம்பர். கரெக்டாக சொன்னானா ஓகே, நம்ம சந்தேகப்பட்ட தப்பு முதல்ல. ஆனால் இந்த ஜாபில் சந்தேகப்படாமல் இருக்க முடியாதுங்க. ஏன்னா தெரியாதவன்ட்ட பொருளை கொடுத்துட்டு போயிட்டு பொருளுக்கான ஓனர் ஃபோன் அடிப்பான், பொருள் எங்கம்மா, அப்போ என்ன பண்ண முடியும்? அதனால் கேட்டான், கரெக்டாக சொன்னான். அவனை கையில் கொடுத்துட்டு அப்படி அக்செப்ட் இது பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு முன்னாடி அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. எப்படி இப்போ அடுத்த ஆர்டர் எடுக்க பறந்து போயிட்டுருக்கேன். ஸோ 5 கிலோமீட்டர் 3.7 கிலோமீட்டரில் போய் ஒரு யூட்டனை போட்டால் ஆர்டர் 100 ஆள் வந்துருக்கு. 100 ஆள் ஆல்ரெடி இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மொக்க கடை. எனக்கு அது மொக்க கடை. ஏன்னா அதோட ஃபுட் ரொம்ப உப்பு வரைப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்கும். அது நிறைய பேர் சாப்பிடுவாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அது மொக்க கடை தான். சரிங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், போர் அடிக்க மாட்டேன். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். விஷன் 30 அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இது ஓப்பன் ஆயிடுச்சு. அது ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா வேர்ல்டுலே ரொம்ப ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிற இடம். ஸோ சுற்றி பார்க்குறதுக்கு வேறு லெவலில் ஒரு அருமையான ஒரு இடம் அப்படின்னா அது சவுதியாக மாறிடும். ஏன்னா அதுக்கேற்றால இந்த மன்னர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது பண்ணிகிட்டு இருக்காரு, விஷன் 30 அப்படின்னு. ஏன் அப்படின்னா பெட்ரோலும் சரி கோல்டும் சரி நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. பெட்ரோல் எப்போவுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கோல்டு, ஏன்னா இவங்களோட மொத்த மூலாதாரமே இந்த கோல்டு, பெட்ரோல், அப்புறம் இது மினரல்ஸ். சரிங்களா? கனிம வளம். இது எப்போவுமே கிடைக்காது ஒரு ஆளுக்கு. பெட்ரோல் கொஞ்ச நாளில் கிடைக்காம போயிடும். அப்படிங்கும்போது இவங்க திரும்ப பழைய மாதிரி ஆக முடியாது. அதனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இன்னும் 2-3 வருஷத்தில் இங்கே வந்து பார் வசதியெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. துபாய் மாதிரினா துபாயில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் எதுவுமே கிடையாதுங்க. சுற்றி பார்க்குறதுலாம் எங்கேயுமே பெருசாக கிடையாது. அது வந்து அந்த இதுக்கேற்றாலும் அமைச்சிக்கிடுறாங்க, அவ்வளோதான். அதே தான் இவங்களும் விஷன் 30 ஒன்று ஆரம்பித்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன், வேலை டூரிசமில் சவுதியும் வந்துடும். ஸோ இப்போ சவுதி கிடையாது. ஏன்னா இங்கே வந்து டாஸ்மார்க்கு மற்ற அந்த என்டர்டைன்மெண்ட் எதுவுமே கிடையாது. சரிங்களா? துபாயில் இருக்குது, பப் இருக்குது, என்டர்டைன்மெண்ட்ஸ். இங்கே மேபி பப்ஸ் இருக்குது சவுதியில். ஆனால் அது ரொம்ப கிளாமரான பப்ஸ் கிடையாது. சரிங்களா? துபாயில் அது இருக்குது, கிளாமரான பப்ஸு, பார்ட்டி, அப்புறம் சரக்கு எல்லாமே இருக்குது. இங்கே அப்படி இல்லை. அதனால் இது இன்னும் இதாகலை. மேபி இன்னும் விஷன் 30 வரும்போது எல்லாமே இருக்கும்போது
தலைவன் தான் சவுதியில் டாப்பாக இருப்பான். சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சவுதி வரலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே வந்தால் சரக்கு எதுவும் கிடையாது, அதனால் இப்போ செலவு அதிகமாக இருக்காது. ரெண்டாவது எக்ஸ்பென்சிவாக நீங்கள் எதுவும் பண்ண முடியாது இங்கே. அதனால் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். வந்தீங்கன்னா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சுற்றி பார்க்குறதுக்கு வாங்க, வேலைக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. கொண்டு போயிட்டுருக்கேன் பரப்பரன்னு ராக்கெட் மாதிரி பறக்க வேண்டியதான். பிரேக் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. எங்கே வருங்க ஃபுல் பிரேக் பிடிச்சாதான் பிரேக் அப்ளை ஆகுது. அதுமாதிரி கால் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே அழுத்த வேண்டியிருக்கு, அப்படின்னா தான் பிரேக் பிடிக்குது, இல்லைன்னா பிடிக்க மாட்டேங்குது. அது ஒரு கடை தான், அங்கே நல்லாயிருக்கும், பர்கர் நல்லாயிருக்கும். போகலாமா? நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரோ தப்பான ரூட்டில் தான் வண்டி ஓட்டுறீங்க, டிராஃபிக் வயலன்ஷன் அப்படி இப்படிங்கிறீங்க. கரெக்ட் தான், நான் பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மட்டுமா? ஓ மை காட். ஸோ கூடிய சீரியல் நம்ம வீடியோ சேனல்லாம் சூப்பர் பைக்ஸ் வீடியோஸ் வரோங்க, நம்ம பயப்படாதீங்க. சூப்பராக சூப்பர் பைக் வீடியோஸ், தமாம், ஜித்தா அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் கண்டிப்பாக ரைடு போவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், போயிட்டே இருப்போம். ஆனால் இந்தியாவுக்கு வந்த பிறகு நிறைய ஐடியா வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைக் பிஎம்டபிள்யூவில் GS 310 அட்வென்ச்சர் எடுப்பேன், சொல்ல ரெடி பண்ணிக்கிடுவேன். லைட்ஸு, இப்போ அப்புறம் என்னது டாப் ரேக்கு, டாப் பாக்ஸு, செரி கேன்ஸு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு, டென்ட்டு, ஸ்டவ்ஸ், அது கேஸ் ஐட்டம், சின்ன சின்ன குக்கிங் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டவ் ஐட்டம் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1 லட்ச ரூபா கையில் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா டபுள் ஆர்டர் வந்திருக்குங்க. ஸோ அதையும் எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டிதான். மேபி பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்டரு 4.5 கிலோமீட்டரில் காமிக்கி, அதான் ஃபஸ்ட் ஆர்டரு. அதனால் ஃபஸ்ட் ஆர்டர் எது பக்கத்தில் இருக்கோ அது பக்கத்தில் தான் அடுத்த ஆர்டரும் வரும், மேபி தெரியல. ஸோ அப்போ 2 ஆர்டருங்க இதில் என்ன, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2, இப்போ 2, 4 ஆர்டரு. ஸோ 4.7 கிலோமீட்ரு ஒரு யூட்டனை போட்டு நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். மணிக்கணக்காக பேசியிருக்கேன், கேமரா ஆஃப் ஆனது கூட தெரியாமல். அண்ணா திரும்பி கேமரா ஆஃப் ஆயிரும். ஷட் டவுன் கேமரா. ஸ்டாப் ரெக்கார்டிங். பார்க்கும்போது ஏதோ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி உடச்சி விட்ருக்கான்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா இதான் வண்டியாகவே இருந்திருக்கு. பின்னால் ஒரே ஒரு வீலுங்க, ஃப்ரண்ட்டில் 2 வீலு, பின்னால் ஒரு வீலு. இல்லைங்க தெளிவாக காமிக்கிறேன். என்னது இது, எப்படி போவாங்க? என்னது இது, பைக் தானா? துபாய். ஒருவேளை விளையாட்டு பொருளாக இருக்குமோ? இல்லையே, ஸ்டீரிங்லாம் இருக்குது, பெல்ட்டு, கியர் இருக்குது. அப்போ ஒரிஜினல் வண்டி தான். சரி தான், ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? இது என்ன வண்டி? பல மாதங்களாக இங்கே விட்டுருப்பான் போல். இல்லை, அந்த பின்னால் உள்ள டயர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பி இப்படி வச்சு சென்டரில் டயர் வச்சுருப்பாங்க. ஆனால் அது சிங்கிள் டுக்காட்டியில் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி. ஆனால் என் பிறகு இந்த வண்டி ரொம்ப நாள் இங்கே தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக் டயரில் காற்று கம்மியாக இருக்குது. இல்லை டயரே அதானா? இல்லை, டஸ்ட்டு குப்பை அதிகம்னு நிறையா இருக்குது. மேபி ரொம்ப நாளாக இங்கேயே நிற்பான்னு நினைக்கேன் ஆள். ஆனால் ஆள் மாசாக இருக்கான் பாருங்க, ஒரு மாதிரி பிளாக்காக. இது ரெட்டு தான் நல்லா இருக்குது, மேபி பிளாக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பான். இப்போது ஓ மை காட், அந்த மாதிரி இருக்குங்க. இந்த டனலில் போகணுங்கிறதுக்காகலையே உண்மையிலே இந்த லைனுக்கு வருவேன். ஏன்னா நல்லா இருக்கும், சூப்பராக ஒரு
ஒரு 10 நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர் நினைக்க அதிகபட்சம் 2 நிமிஷம் தான் ஆகும் வெளியே வரக்கு நார்மலாக ரோடாக இருந்தா. ஆனால் இங்கே 90 தாண்ட கூட அதில் போட்டிருக்கா, மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க. உள்ள கேமராஸ் நிறையா இருக்குது சரிங்களா, கேமராஸ் இருக்குது. அப்புறம் வெண்டிலேஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. ஆனால் அந்த ஃபேன் ரவுண்டாக வச்சுருக்கல, அது எல்லாமே வெண்டிலேஷன் சரிங்களா. அந்த வெண்டிலேஷன் இங்கே இருக்குது, கேமரா லைட் எரியுதா, இது எல்லாமே கேமரா. குட்டி குட்டியாக வச்சுருக்கிறது எல்லாமே கேமரா. ஏன்னா ஸ்பீடாக போகிறவங்களெல்லாம் பச்சக்குன்னு ஃபோட்டோ எடுத்து நச்சக்குன்னு முடிச்சு விட்ருவோம். இந்த வெண்டிலேஷன் தான் உள்ளே இருக்க அவ்வளோ ஹீட்டையும் இது சப் பண்ணி வெளியே எடுத்து போடுது. சூப்பராக இருக்குது. மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்குங்க. உள்ளே எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே இருங்க, டோர்ஸ் எமர்ஜென்சிக்கு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குல்ல, எமர்ஜென்சி வெளியே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கும்போது டோர்ஸ்லாம் வச்சுருக்காங்க வெளியே போகிறதுக்கு. 2 கிலோமீட்டர்னு சொல்லி அன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஆள் சொன்னாங்க என்கிட்ட 2 கிலோமீட்டர்ஸ் டனல் அது அப்படின்னு முடிய போகுது. வா, அருமையாக இருக்குது. பக்காமா நிறைய எக்ஸிட் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா இடமும் எக்ஸிட். நான் இங்கே ஒரு எக்ஸிட். இது எல்லாமே டோராக வச்சுருக்க எல்லாமே எக்ஸிட் தான். சப்போஸ் உள்ள ஏதாவது ப்ராப்ளம்னா டக்குன்னு இறங்கி போய் மேலே ஏறி ஓடிட வேண்டிதான். இங்கே தண்ணி வராது, பூகம்பம் வரும்ல, திடீர்னு உடஞ்சி விடுது அப்படின்னா வெளியே ஓடுறதுக்காக. வா, இப்போ வெளியே கண்ணை திறக்கும்போது ஒரு மாதிரி கண்ணு பூசும். ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிவிட வேண்டியது 2 செகண்டுக்கு. யாய் கண்ணு அம்மா என்ன ஒரு மாதிரி இருக்கு கண்ணு. கேமரா ஆன் ஆகுதா? நம்ம இப்போ வரைக்கும் எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 11 ஆர்டர் பண்ணியிருக்கோம் 6 மணி நேரத்தில் சரிங்களா. இப்போ 7 மணி ஆக போகுது. நம்ம வந்து 1:45 சார் 1:50க்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம். அப்படிங்கும்போது 2 மணி கணக்கு வச்சுங்களா, 2, 3, 4, 5, 6 சரிங்களா. 5 இப்போ 7 ஆக போகுது. அதனால் 6 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11 ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ 12வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். ஐ மீன் 7 ஆகலை, அதுக்கு முன்னாடி 7 மணி ஆகலை, அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போயாச்சு சரிங்களா. இந்த ஆர்டரையும் கொண்டு போயிட்டோன்னா 12 ஆர்டரு. அப்போது 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் கணக்கு வச்சு இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு நாளுமே சண்டே ஃப்ரைடே இப்படி இருக்கவே செய்யாது. ஏன்னா ஃப்ரைடேங்கும் போது இவங்களோட ப்ரேயர் டே இன்னைக்கு 2வது லீவ் டே வேறு சரிங்களா. நேற்று நைட்லாம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க, பயங்கரமாக எல்லோரும் ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி காலையில் நல்லா தூங்கியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில இவ்வளோ ஆர்டர். ஏன்னா எனக்கு மட்டும்னா சரி ஓகேங்களா. எல்லாருக்குமே நிக்கில் பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் எடுத்திருக்கான் சரிங்களா. காலையில் 8 மணிக்கு வந்தானாமா, 3 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் முடிச்சிட்டான். டான் ப்ரோ எல்லோரும் அப்படி தான், எல்லாருமே 10 ஆர்டர் 11 ஆர்டர் முடிச்சிட்டாங்க. நானும் 11 ஆர்டர் முடிச்சிட்டேன். நான் 2 மணிக்கு தான் வந்தேன்னு வைங்களா. அப்படின்னா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை சரிங்களா. இன்றைக்கி ரூம்லேருந்து வரும்போது நான் சாப்பிட்டு வரல, அப்படியே வந்துட்டேன்னா ரைஸும் கேடு இருந்துச்சு, எக் இருந்து. ஆனால் எனக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை, நான் ஒன்று வந்துட்டேன், சாப்பிடலை சரிங்களா. ரூம்லேருந்து வந்துட்டு நல்ல வயிறு பசி இருந்தாலும் ஆர்டர் இன்றைக்கி வர எனக்கு டைமே கிடைக்கல. ஒரு 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 செகண்ட், ஒரு நிமிஷம் கூட இல்லை. நம்ம கிளியர் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி அடுத்த ஆர்டர் வந்துடும். அப்படியே வந்துட்டே இருந்தனால என்னால் இன்றைக்கி சாப்பிட முடியல. அப்புறம் கடைசியில் சரி சாப்பிட போகலாம்னு சொல்லி இங்கே வந்துட்டோம்ல, சரி கேரளா ஹோட்டல் போகலான்னு சொல்லி வந்தேன். கரெக்டாக கேரளா ஹோட்டல் பக்கத்தில் பார்த்தா, கேரளா ஹோட்டல்னால் இது பக்கத்தில் போயிட்டுருக்கேன், ஆர்டர் வந்துருச்சு. அப்போ ஆர்டர் முக்கியமாக சாப்பாடு முக்கியமானு பார்த்தேன். ஆல்ரெடி காலையிலேருந்து சாப்பிடலை, அப்புறம் எங்கேயா கறக்கத்தில் எவன் வண்டிலையா விட்டுட்டோன்னீங்களா, அது பெரிய நஷ்டம் நம்மளுக்கு. அதனால் சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுத்துக்கிட்டு சாப்பிட உட்காந்தேன். கரெக்டாக 10 நிமிஷம் சாப்பிட்டேன். 3 புரோட்டா, ஒரு சிக்கன் கிரேவி, 100 சில்லி, 100 சில்லியில் ஒரு கப் சில்லி சரிங்களா. இங்கே 100 சில்லின்னு தர மாட்டாங்க, கப்பு சில்லி. அது சாப்பிட்டு போனேன். அங்கே ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணாங்க. இது வந்து உடனே ரெடி ஆகிரும். ரோஸ்டட் சிக்கன் தானே, உடனே ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. உடனே ரெடி ஆகிட்டு போல். உடனே நான் இப்போ மேம்கிட்ட நான் ஏதாவது பசங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப கத்துவான்ல, இதுக்கு லேட் அப்படி இப்படிம்மா. இது ஃபீமேல், ஸோ ரொம்ப சாஃப்டாக சாரி மேம், மை மிஸ்டேக் மேம் அப்படின்னு. ஓகே சுக்ரான் அப்படின்னாங்க. அண்ணே ஹபிபி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போல்லாம் சொல்ல ஹபிபிலாம் சொல்ல, தேங்க்யூ சொல்லு, அவ்வளோதான். நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க ஹபிபி ஹபிபி அப்படிம்பாங்க. நம்ம அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. ஒன்று தெரியலாமல் நம்ம அது யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அதனால தான் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, தேங்க்யூ, வெல்கம், தேங்க்யூ, முடிஞ்சு. சரிங்க. அப்போ 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சரிங்களா. 6 மணி நேரத்தில் 12 ஆர்டர். அப்போ 1 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் 2 ஆர்டர். ஸோ ஆர்டர் வருமான்னு கேட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க, ஆர்டர் வரும்.
பட் ஏதாவது சம்டே ஏதாவது ஒரு நாள் சரிங்களா ஆர்டர்